Hi viewers, இது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மதுரவாயல் வழங்கும் ஐபிஎல் ராஜா வா ராஜாவா பவர்ட் பை இந்துலேக்கா பிருங்காயில் கோ ஸ்பான்சர் பை ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளுடைய லீக் ஆட்டம் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. இன்று 48வது லீக் ஆட்டம் நடைபெற உள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியும் மோதுகின்றன. இரு அணிகளையும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே 11 ஆட்டங்களில் விளையாடி இருக்கிறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 6 ஆட்டங்களில் வெற்றி பெற்று 12 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்துல இருக்காங்க. பஞ்சாப் அணி 2 ஆட்டங்களில் மட்டுமே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறுவதன் மூலமாகவும் அடுத்த 2 ஆட்டங்களில் வெற்றி பெறுவதன் மூலமாகவும் பிளே ஆஃப் சுற்றுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முன்னேறுவதற்கு போராடும் என எதிர்பார்க்கலாம். அதே போல தொடர்ந்து 6 தோல்விகளை பெற்றிருக்கக்கூடிய பஞ்சாப் அணி ஆறுதல் வெற்றிகளை அடுத்த 2 ஆட்டங்களிலும் இன்றைய ஆட்டங்களிலும் பெறுமா என்ற எதிர்பார்ப்பு பஞ்சாப் அணி ரசிகர்களிடம் இருக்கிறது. இது தொடர்பாக விவாதிப்பதற்காக நம்மோடு கிரிக்கெட் பயிற்சியாளர் ராமன் அரங்கத்தில் இருக்கிறார். அதே போல ஸ்ரேஷ்டாவும் ஹென்னாவும் காத்திருக்கின்றார்கள் கேள்விகளோடு. முதல்ல நம்ம ராமன், நேற்றுடைய ஆட்டையும் பற்றி பார்க்கலாம். திரும்பவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சொந்த மண்ணில் நாங்கள் ஒரு பலம்பிக் அணி தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் நேற்று எப்படி இருந்தது? ஸ்கோர் அடிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு தான் காரணம். ஏன்னா போக போக இந்த வெயில் காரணமாக என்ன ஆகும்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அதனால் 180 190 ஸ்கோர்ஸ் வராது. இருந்தாலும் அவங்க தப்பிக்கிறதுக்கு காரணமே அவங்க அசாத்திய ஃபீல்டிங். ப்ராவோ எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ்லேயும் ஃபஸ்ட் கிளாஸாக கேச்சஸ் பிடிச்சாரு. நம்ப முடியாத ஒரு அத்லட்டிசிசம். அதனால் பார்த்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட்டாக அது மாறிடுது. ஸோ அவங்க போலிங்கோட ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போது போலர்ஸோடு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரவுண்ட் ஃபீல்டிங் ஆஸ் அ டீம், அதாவது ஒரு அணியாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வீக் லிங்கே கிடையாது. ஓகே, மேபி நேராக கொஞ்சம் ஸ்லோன்னு சொல்லலாம். பட் இருந்தால் ஓவரால் ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் பெஸ்ட் ஃபீல்டிங் அணின்னு சொல்லலாம் ஐபிஎல்லேயே. பட் ஆசிஷ் நேரா நேற்று விக்கெட் எதுவும் எடுக்கல. சென்னை கிரவுண்ட்லேருந்து தொடர்ந்து விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தார். நேற்று ஏமாற்றம் அளிச்சிட்டார். அவருக்கு பதிலாக ப்ராவோ எடுத்துடுறாரு. ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி போயின்னு இருக்குது. ஒரு 2 விக்கெட் தான் வித்தியாசம். பட் இருந்தாலும் யார் எடுக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யாராவது ஒருத்தர் எட்டு கொடுத்துறாங்க தக்க தருணத்தில். ஓகே, அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு? ஓகே, நம்ம இன்றைக்கி மேட்ச் பற்றி பார்த்துட்டு சோஷியல் மீடியா பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் 11 மேட்ச் முடியும் பொழுது பஞ்சாப் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு ஃபஸ்ட் டைமாக அவங்க தான் பிளே ஆஃப் சுற்றை உறுதிப்படுத்தினாங்க. இப்போ 11 சுற்று முடிவில் கடைசி அணியாக இருக்கிறது அவங்களுடைய அணி தான். அவங்களுக்கு இன்னும் ஒரு மொமெண்டம் கிடைக்கல, வெற்றி அப்படிங்கிற ஒரு மொமெண்டம். இந்த ஆட்டத்திலையும் இனி வரக்கூடிய ஆட்டங்களையும் அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஆறுதல் கோசரமாக தான் அவங்க ஆடி வெற்றிக்கு ஒரு முயற்சி பண்ணுமே தவிர அவங்களுக்கு அந்த பிளே ஆஃப் வரதுக்கு ஒரு சான்ஸே கிடையாது. பட் இப்போ என்ன பண்ணலான்னா டெல்லி டேர் டெவில்ஸும் சரி, கிங்ஸ் 11 பஞ்சாபும் சரி, மிச்ச பேருக்கு தடைக்கல்லாக இருக்கலாம். ஏன்னா அவங்க அணி எல்லா அணிகளுக்குமே சான்ஸ் இருக்குது. இந்த 2 அணி தவிர இன்னும் அவங்க அந்த 6 அணியில் யார் ஆடுறாங்களோ அவங்கள தோக்கடிச்சாங்கன்னா அவங்களோட சான்சஸ் ஸ்பாயில் பண்ணலாமே தவிர இவங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஆஸ் எ டீம் அவங்களுக்கு ஒன்றும் இந்த டோர்னமெண்ட்டில் இன்னும் இல்லை. ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஐபிஎல் ஓவர். பட் இருந்தாலும் மிச்ச பேருக்கு வேணால் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கி என்ன கொஸ்டினை பதிவு செய்ய போகிறீங்க? என்ன ஸோ இன்றைக்கி நான் ஆல்ரெடி கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் கொஞ்சம் வியூவர்ஸ் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு கொஸ்டின், 7 மேட்சஸ் விளையாடிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க ஹோம் கிரவுண்டில். ஸோ 8 மேட்சஸ் அவங்க தோற்றுருக்காங்க அந்த கிரவுண்டில். ஸோ அதுதான் இன்றைக்கி ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 1 மேட்ச், ஆப்ஷன் பி 0, ஆப்ஷன் சி 5 மேட்சஸ் அண்ட் ஆப்ஷன் டி 2 மேட்சஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிடுங்க கரெக்ட் ஆன்சரோட ஆப்ஷன் ஏ, பி, சி ஆர் டி அண்ட் ஹேஷ்டாக் ஐபிஎல் ராஜா போடுங்க. அண்ட் உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ் அண்ட் உங்கள் ஃபோன் நம்பர். அண்ட் எதுவுமே ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்கான்னா நீங்கள் மெசேஜ் கூட பண்ணலாம் நம்ம நியூஸ் 7 தமிழ் பேஜ்க்கு கரெக்ட் ஆன்சரோட. ஸோ ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கூட கமெண்ட் பண்ணிடுங்க. 10 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட் த பர்சன் ஹூ கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தான் அவங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கட்டும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னா 2 லக்கி வினர்ஸ் நம்ம 11:30 ஷோவில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டெலிகிராமில் நீங்கள் நம்மளுக்கு மெசேஜஸ் அனுப்பிச்சிடலாம். ஸோ நம்பர் 7708614477. ஸோ அது 7708614477. அண்ட் இன்னைக்கு ஒரு வியூவர் அனுப்பிச்சிருக்காங்க நேற்றுக்கு ப்ராவோட கேட்ச். ஸோ செமையான கேட்ச் இருந்தது. அப்படியே ஒரு பேர்ட் மாதிரியே பறந்துட்டு எடுத்துட்டாங்க கேட்ச்சு. அண்ட் தென் செமையாக டான்ஸ் கூட ஆடினாங்க. அவங்க
செமையா ஷோ மேன். எப்போவுமே டான்ஸ் ஆகுவாங்க நம்மளுக்கு அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்துருக்கு. ஆல்ரெடி சிஎஸ்கே பார்த்தானா ஃபேன்ஸ் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் பிராவோ இந்த மாதிரி டான்ஸ் ஆடினா டபுள் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ட்விட்டரில் டாப் ட்ரெண்டிங் பார்க்கலாம். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் சன்ரைசர்ஸ் அண்ட் பஞ்சாபோட மேட்ச். ஸோ எல்லாருமே சன்ரைசர்ஸ் தான் ஃபேவரட்ஸ் இருக்குது. ட்விட்டர் பேட்டில் கூட சன்ரைசர்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ஆக போகுது. பிகாஸ் கிங்ஸ் 11 பாட்டமில் இருக்காங்க அண்ட் there's no சான்ஸ் அவங்க பிளே ஆஃப்ஸில் வந்திருக்கு. பட் அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த ஃபேன்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கலாம் அவங்க. அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க தட் அவங்க கோச்சோட அண்ட் ஒய்ஃபோட இன்ஸ்டாகிராமில் பிக்சர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் சொல்கிறாங்க தட் அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் மை ஃபேன்ஸ் அண்ட் மை ஃபேமிலி இன்னைக்கு நான் ட்ரை பண்ணுவேன் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸ் கூட சொல்லியிருக்காங்க மேக்ஸி ப்ளீஸ் டூ இட் ஃபார் அஸ். அண்ட் சன்ரைசர்ஸ் செம்மையாக மூடில் இருக்காங்க பிகாஸ் ஹோம் கிரவுண்டில் மேட்ச். ஸோ அது ஒரு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ த ஸ்டேஜ் இஸ் செட் அண்ட் ஹோப்ஃபுல்லி அவங்க பண்ணிடுவாங்க. அண்ட் இது ஒரு வீடியோ இருக்குது தட் சன்ரைசர்ஸ் சொல்கிறாங்க வாட் தே டூ லைக் மேட்ச் முன்னே என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம. ஓகே அந்த வீடியோ வரல. ஸோ நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம் கெஸ்டோட. ஸோ ஸ்ரேஷ்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சாப் வில் பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட். மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் அவங்க ஸ்பாயில் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஆடலாம். ஆனால் இன்னைக்கு இஃப் சன்ரைசர்ஸ்க்கு டேவிட் வார்னர் அண்ட் ஷிகர் தவன் போன மேட்ச்சில் ஃபியூ விளையாடல. ஆனால் மிடில் ஆர்டர் நல்லாவே கிளிக் ஆயிடுச்சு. மார்கனோ ஹென்ரிக்ஸ் நல்லா பர்ஃபார்ம். 4 பேருமே இன்னைக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் சன்ரைசர்ஸ்? பஞ்சாப்க்கு இன்னும் ப்ராப்ளம் ஆகிடும். பிகாஸ் இப்போ அந்த ஹைதராபாத் உப்பல் ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப கண்டிசிவாக இருக்கும். நிறைய டால் ஸ்கோரிங் மேட்சஸ் இருக்கும், நிறைய ரன்ஸ் அடிப்பாங்க. இதில் சன்ரைசர்ஸ் பொறுத்த மட்டும் என்ன அட்வான்டேஜ்னால் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரவி போபாரா மாதிரி கிரிக்கெட்டர்ஸில் பவுலிங் போடுறச்ச வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போட மாட்டாங்க. ஸோ அதனால் பேட்ஸ்மேன் அடிக்கிறது கஷ்டம். தட் குட் பி அ டிஃப்ரென்ஸ். அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் டீமில் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இந்த மிச்சல் ஜான்சன் அண்ட் இவர் வேறு ஷான் மார்ஷ் வேறு இல்லை. இப்போ அவங்களுக்கு மேபி இந்த மேட்ச் ஆடுறாங்களே ஒரு டவுட் இருக்குது. ஸோ இருந்தாலும் அவங்க பேட்டிங் ஆர்டர் ஒரு பெரிய கன்ஃபியூஷன், அவங்க அணுகுமுறை ஒரு கன்ஃபியூஷன் தெரியுது. அடித்து ஆடணுமா இல்லாட்டா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ஆடணுமா ஒரு கிளாரிட்டி இல்லை தாட்டில். அதனால தான் அவங்க எவ்வளோ அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. ஸ்ரேஷ்டா சொன்னாங்க டேவிட் வார்னர் ஷிகர் தவானுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது ஃபர்ஸ்ட் 4 பேட்ஸ்மேன். ஆனால் லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட விளையாண்ட மேட்ச்சில் வந்து வார்னர் ஒரு ரனில் அவுட்டு. அது வந்து ஜான்சனோட பாலில். பட் ஜான்சன் இன்றைக்கி ஒரு கால் விளையாடலைன்னா அது சன்ரைசர்ஸுக்கு அட்வான்டேஜாக இருக்குமா இல்லை எகெயின் வந்து இவங்க பதிலடி கொடுப்பாங்களா? சரி, மிச்சல் ஜான்சன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளருமே ஒரு 50-50 தான் இந்த T20யில். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ஸ்லிப் ஃபீல்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. பேட்ஸ்மேன் அவுட் எடுக்கணும்னு நோக்கம் கிடையாது. ரன் கொடுக்காம போடனால என்ன ஆகும்னா எட்ஜில் கூட பார்த்தீங்கன்னா பால் பறக்கும். ஸோ பவுண்ட்ரிஸ் வரத்துக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேட்ஸ்மேன் கஷ்டப்படுறது ரன் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளமாக போடுற போலர்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா ரஜத் பாட்டியா மாதிரி போலர், ரவி போபாரா இல்லாட்டா நம்ம மோஹித் சர்மா ஸ்லோவர் டெலிவரி போட்டு அடிக்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் வேகமாக போடுற போலர் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. டேல் ஸ்டெயின் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், அவர் நிறைய மேட்சஸ் விளையாடவே இல்லை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு எவ்வளோ வேகமாக போடுறாரோ அவ்வளோ கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி சார் பவுலர்ஸில் பார்க்கும்போது கரண் சர்மா சன்ரைசர்ஸ்க்கு போன மேட்ச் டெல்லியோட விளையாடும் போது ஒரு 12 டாட்ஸ் தான் கொடுத்தாங்க அண்ட் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க 3 ஓவர்ஸில். அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வேறு அவங்க 35 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க சன்ரைசர்ஸ்க்காக. ஸோ அவங்க இன்னைக்கு எப்படி எதிர்பார்க்க? ஸ்ரேஷ்டா சொல்கிற மாதிரி கரண் சர்மா இன்னைக்கு மேட்ச் பற்றி ஒரு கோட்ஸும் கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா முத்தையா முரளிதரன் எனக்கு கோச்சாக இருக்கிறது பெரிய விஷயம். அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நான் சிறப்பாக பந்து வீசிக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போவுமே வந்து நீ எப்படி சாதாரணமாக போடுறியோ அந்த மாதிரி போடு அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்துறாரு. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப ஹெல்ப் வந்திருக்கு போல இருக்காரு. ஓகே, எனிவே சுழல் பந்து வீச்சாளர்கள் எல்லாருமே இந்த ஐபிஎல்லில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா டீம்ஸுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த லெக் ஸ்பின்னர்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்ஸ் சரி, லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்ஸும் சரி, ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்னு சொல்லுவோம். அவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஈவன் இந்த சமீபத்தில் நடந்த வேர்ல்டு கப்பில் கூட பார்த்தீங்கன்னா சுழல் பந்து வீச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் யாருமே வந்துட்டு இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட், அதாவது 20 ஓவர் மேட்ச்லையும் சரி 50 ஓவர் மேட்ச்லையும் சரி அவங்களுக்கு ஒரு இடம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஸ்பின்னர்ஸ் ஒரு முக்கியமான அம்சம் ஈவன் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்டில் கூட. அண்ட் லாஸ்ட் டைம்
Sunrisers and Punjab, எப்போ they met, ஒரு 20-run easy victory இருந்தது for Sunrisers and Bhuvneshwar Kumar, Trent Bolt எல்லாம் ரொம்ப நல்லா perform பண்ணாங்க against Punjab batsmen. So already ஒரு slight advantage and confidence இருக்கு அவங்களுக்கு. Plus Punjab is at the bottom of the table, so அது I think ரொம்ப confidence issues இருக்கும் அல்ல like for the teammates. அதாவது எப்பவுமே ஜென்ரலாக கிரிக்கெட்டில் வந்து எது நடந்து முடிஞ்சிருச்சோ அதை வந்து நாங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியாக கருதுவோம். ஏன்னா நடந்து முடிஞ்ச கதையிலே இருந்தால் இன்றைக்கி பண்ண வேண்டியது நம்ம கை விட்டுருவோம். ஸோ அதனால் லிவ் இன் த மூமெண்ட்டுன்னு தான் ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் ஓகே நல்லா வின் பண்ணோம், அது அவங்களுக்கு வந்து ஓகே ஞாபகம் இருக்கும். பட் அதை வச்சு இந்த மேட்ச்லேயும் நம்ம வின் பண்ணலான்னு ஒரு தப்பு கான்ஃபிடென்ஸில் இறங்கக்கூடாது. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் இவ்வளோ நாள் பண்ணது வந்துட்டு கடைப்பிடிச்சு இன்றைக்கும் நல்லா பண்ணும் சன்ரைசர்ஸ். ஏன்னா அப்படி பண்ணல வச்சுக்கோங்க, இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ ஜார்ஜ் பெய்லி, பஞ்சாபோட கேப்டன் ஜார்ஜ் பெய்லிக்கும் கோச் பங்கருக்கும் வந்து எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குது பஞ்சாப் அணியை பொறுத்து? நெருக்கடின்னு சொல்ல முடியாது. ஒரு அணியில் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக போச்சு, நிறைய விஷயங்கள் பிரச்சனை இருந்தால் கூட அதை பற்றி பேச்சு வராது. அதே சமயத்தில் இப்போ பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றனால பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்ல. ஸோ பிரச்சனையை உருவாக்க நிறைய சான்சஸ் இருக்கும் ஒரு அணி டீம் பர்ஃபார்ம் நல்லா பண்ணலன்னா. ஸோ மேபி இல்லாத சும்மானா சில பேர் பரவி விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அது கூட நடக்கலாம். ஏன்னா பெய்லி வந்துட்டு சாதாரணமாகவே ஒரு நிதானமான காமாக இருக்கக்கூடிய மனிதர், பாங்கர் கூட அப்படி தான். ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, பார்க்கலாம். அடுத்து அதாவது விறுவிறுப்பாக விவாதம் போயிட்டுருக்கு. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். இது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மதுராவாயில் வழங்கும் ஐபிஎல் ராஜாவா ராஜாவா பவர்ட் பை இந்துலேக்கா பிருங்காயில் கோஸ்பான்சர்ட் பை ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் நாம் இணைவது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மதுராவாயில் வழங்கும் ஐபிஎல் ராஜாவா ராஜாவா பவர்ட் பை இந்துலேக்கா பிருங்காயில் கோஸ்பான்சர்ட் பை ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ரமணி, இப்போ வந்து ஷான் மார்ஸ், மிச்சல் ஜான்சன் வந்து திரும்ப ஆஸ்திரேலியா போகிறதா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்ஸ் ஏற்கனவே 4 மேட்ச் தான் விளையாண்டாரு, அவரே உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ஜான்சன் வந்து ஒரு முதுகெலும்பு பஞ்சாப் அணிக்கு, அவருக்கு பதிலாக யாரை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ப்ராப்ளி அவங்களுக்கு அந்த ரிஷி தவன் இருக்கார், அவர் ஆட வைக்கலாம். இல்லைன்னா பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இன்னொரு ஸ்பின்னர் ஆட வைக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி பாங்கர் என்ன பண்ணுவார்னா, எந்த ஒரு இளம் வீரருக்கு சான்ஸ் கிடைக்கல அவர் ஆட வச்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாரு. வாய்ப்பு எப்படியும் அவங்களால ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை. ஸோ சான்ஸும் இல்லை இப்போ அவங்களுக்கு குவாலிஃபை ஆகுது. ட்ரையல்லாம் பார்க்கலாம். ஸோ ட்ரையல் நிறைய பண்ணலாம் மேபி. ஸோ லைக் ட்விட்டரில் ரொம்ப ட்ரெண்டிங் இருந்தது அபவுட் மேக்ஸ்வெல் இன்னைக்கு. அண்ட் லாஸ்ட் மேட்ச்சில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அகேன்ஸ்ட் கேகேஆர். 22 பால்ஸில் ஐ திங்க் 40+ ரன்ஸ் எடுத்தாங்க, 43. ஸோ டியூ திங்க் இன்னைக்கு அவங்க பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் அந்த சன்ரைசர்ஸ்க்கு ஒரு டஃப் டைம் கொடுத்ததுக்கு பண்ணுவாங்களா? லைக் நல்லா மேக்ஸ்வெல் பொறுத்த மட்டும் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கே தெரியாது. பிகாஸ் அந்த மாதிரி பிளேயர் அவர். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போன வருஷம் ஃபஸ்ட்டு ஒரு 5 அந்த மிடில் ஈஸ்ட் லெக்கில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்த போகிறோம் அவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே சரிவடைஞ்சுது. இந்த வருஷம் கூட நோட்டபிளி எதுவும் பண்ணல எக்ஸப்ட் போன மேட்ச். மேபி அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஓகே, கடைசி 2 மேட்ச் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஃபுல் சீசன் பண்ணலாம் கூட பரவாயில்ல, இந்த கடைசி 2 மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு இதோடு ஆடலாம், ஒரு ஆர்வத்தோடு ஆடலாம். பட் அவரோட பேட்டிங்னால நான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் தட் ஐம் அகெயின்ஸ்ட் ஹிம். அவர் பேட்டிங் ஸ்டைல் அப்படி. ஏன்னா அவர் போனதுலேருந்தே ரன்ஸ் அடிக்கணும் விரும்புகிற பிளேயர். ஏன்னா அவர் ஸ்ட்ரைக் ரேட் அதனால தான் ஜாஸ்தி இருக்குது. பட் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆல்ரைட், போன மேட்ச் வச்சு ஐ கெஸ் கான்ஃபிடன்ஸ் இது வைக்கலாம். அண்ட் போத் சைட்ஸ் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11ல் புவனேஸ்வர் சந்தீப் சர்மா அண்ட் இந்த பக்கம் வந்து புவனேஸ்வர் குமார் 2 பேருமே என்டையர் லீக்ல மேக்ஸிமம் வெரி லெஸ் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 121 டாட்ஸ் சந்தீப் சர்மா அண்ட் 104 இவங்க கொடுத்துருக்காங்க புவனேஸ்வர் குமார். ஸோ 2 பவுலர்ஸ் இன்னைக்கு எப்படி எதிர்பார்க்கலாம்? அவங்க போலிங் ஸ்டைல் அப்படி. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போலிங் போடுறச்ச ஏதாவது விக்கெட் உள்ள இல்லைனா ரன்ஸ் போகும். ஏன்னா அவங்க வந்து வேக பந்து வீச்சில் இருக்கிறது, கொஞ்சம் ஸ்விங் எல்லாம் ஒயிட்ஸ் போட நிறைய சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா பால் நிறைய ஸ்விங் ஆகும் அவங்க போலிங் போடுறச்ச. ஸோ அனுபவம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புவனேஸ்வர் குமார். அண்ட் அதாவது ஒரு இளம் வீரர், ஒரு எந்தூசியாசம் வரக்கூடிய காலத்தில் ஸ்டார் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குன்னா சந்தீப் சர்மாவுக்கு இருக்குது. ஸோ அது வந்து
அனுபவம் அப்புறம் இளமை, அது ஒரு போட்டி, அவ்வளோதான். இப்போ இந்த சீசனில் வந்து இன்னும் 8 லீக் மேட்சஸ் தான் இருக்குது. தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது அப்ராட் பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாடுற மாதிரி இருந்தது, குறிப்பாக ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். பட் அதுக்கப்புறம் போக போக பெரிய அளவில் அப்ராட் பிளேயர்ஸ் சோபிக்கிற மாதிரி தெரியல. எப்பவுமே நம்ம வந்துட்டு இந்த நாட்டோட ஒரு இது எப்பவுமே நம்ம ஃபோக்கஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் மேலே நிறைய வைப்போம். பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஐபிஎல் பொறுத்து மட்டும் வந்துட்டு 7 இந்தியன் பிளேயர்ஸ் ஆடுறாங்க. ஸோ எவ்வளோ நல்லா பண்ணுறாங்களோ பண்ணலையோ 4 ஃபாரின் பிளேயர்ஸ், இந்த 7 இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா பண்ணணும். ஏன்னா மெஜாரிட்டி அவங்க தான். ஸோ இப்போது சிஎஸ்கே எடுத்துக்கோங்க, ஒரு பக்காவாக 7 இந்தியன் பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு யார் ஃபாரின் பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததில்லை. ஆசி இருந்தார், அவர் போயிட்டார். இப்போ ஸ்மித் வந்தார், நடுவில் மெக்கலம் வந்தார், ஃபேப் டு பிளஸி வந்தார், பிராவோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ஆல்பி மார்க்கல் போயிட்டார். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ஏன்னா சாலிடாக 7 இந்தியன் பிளேயர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால் என்னென்னா அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் வேறு, அண்ட் ஹீட், அவங்களுக்கு இந்த ஹீட் வந்து கஷ்டம்தான், அதுவும் நம்ம பார்க்கணும். அண்ட் மோரோவர் 6-7 வாரத்துக்கு வந்து இந்த இந்தியன் டயட் இஸ் டிஃப்ரெண்ட். என்ன தான் நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணாலும் டயட் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்த ஹீட்டில் இந்தியன் டயட் இஸ் நாட் ஈஸியஸ்ட் டு டைஜஸ்ட், அண்ட் அவங்களுக்கு பழக்கம்லாம் கஷ்டம் இருக்கும். ஸோ எல்லாம் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஐபிஎல்லில் போக என்ன ஆகுனா, ஸ்பின் போலிங் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் ஜென்ரலாக ஃபாரின் கிரிக்கெட்டை செட்டிங்கன்னா சுழல் பந்து வீச்சு அவங்க ஆட மாட்டாங்க. இப்போ அது விடுங்க, பிராட் ஹாக் போடுறச்ச நிறைய இந்தியன் பேட்ஸ்மேன் அவரை பிக் பண்ணுறது இல்லை. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று அவரோட திறமை, அது இல்லாமல் போக ஐபிஎல்ல இந்த மே வந்துச்சுன்னா இப்போ வந்து கட்சி லெக்கில் நம்ம போனோம்னா இன்னும் கஷ்டம் தான் ஆகும் பேட்ஸ்மேனுக்கு, ஏன்னா பிச்சஸ் எல்லாம் ஸ்லோ ஆகிடும். இப்போ கிங்ஸ் 11 பஞ்சாபில் வந்து ஓப்பனிங் இன்னுமே தடுமாற்றமாக இருக்குது. மரன் ஓரா நம்ம நிறைய எதிர்பார்த்தோம், பாதியிலேருந்து அவர் இறக்கி விட்டாங்க. முரளி விஜய் இது வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஏமாத்தம் தந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 2 மேட்ச்சில் யாரை வேணால் எங்கே வேணால் அனுப்பலாம் சார். அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ரொம்ப யோசிச்சு கூட பிரயோஜனம் கிடையாது. ஓகே, அடுத்ததாக நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்தெந்த அணிகள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சென்னை அணி 12 போட்டிகளில் விளையாடி 8 வெற்றி 16 புள்ளிகளோட பிளே ஆஃப் சுற்றுக்கு அவங்க தகுதி பெற்றிருக்கிறாங்க, முதல் இடத்துல இருக்காங்க. டிஃபெண்டிங் சாம்பியனான கொல்கத்தா அணி 7 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அவங்களும் 12 ஆட்டங்களில் விளையாடிருக்காங்க, 15 புள்ளிகள், ஒரு ரிசல்ட் இல்லாததுனால. ராஜஸ்தான் அணி 13 போட்டிகள், எல்லாத்தையும் விட அதிகமாக ஒரு போட்டிகள் விளையாடிருக்காங்க, 6 வெற்றி பெற்றிருக்காங்க, 14 புள்ளிகளோட 3வது இடத்துல இருக்காங்க. பெங்களூர் அணி, விராட் கோலி தலைமையிலான பெங்களூர் அணி வந்து 11 ஆட்டங்களில் 6 வெற்றி பெற்று 4வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக 5வது இடத்துல ஹைதராபாத்தும், 6வது இடத்துல மும்பையும், 7வது இடத்துல டெல்லியும், கடைசி இடத்துல பஞ்சாபும் இருக்கிறாங்க. இப்போ வந்து மும்பை ஹைதராபாத் அணிகளுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள், பிளே ஆஃப் சுற்றுக்கு போகிறதுக்கு மும்பை ஹைதராபாத். இப்போ நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கனாலே நான் முன்னாடியே சொன்னபடி டெல்லி பஞ்சாப் தவிர மிச்சம் 6 அணிக்கும் சான்ஸ் இருக்குது. இன்னும் கூட டிசைட் ஆகலை, ஏன்னா நிறைய பர்முடேஷன் காம்பினேஷன் ரிசல்ட் ஆகிறதுக்கு இன்னும் நெக்ஸ்ட் ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் யாருமே வந்துட்டு ரொம்ப ஷோராக இருக்க முடியாது. ஏன்னா அடுத்த 2 மேட்ச் எல்லாருக்குமே என்ன வேணால் நடக்கலாம். ராஜஸ்தான் மட்டும்தான் ஒரே ஒரு மேட்ச், பட் அவங்க அந்த மேட்ச் ஒன்று தோற்று போயிட்டு மிச்ச பேர் எல்லா மேட்ச் வின் பண்ணால் அவங்களும் கீழே வர சான்ஸ் இருக்குது, அதாவது குவாலிஃபை ஆகாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இன்னும் கூட இந்த டேபிள் ஓப்பனாக தான் இருக்குது, யார் 4 டாப் ஸ்பாட்டில் வர போகிறாங்கன்னு நம்ம பார்த்தீங்கன்னா. ஸோ சன்ரைசர்ஸ் போன வருஷம் வந்து இதே பிச்சில் உப்பல் ஹைதராபாத்தில் வந்து 205 for 5 மேக்ஸிமம் அவங்களோட டோட்டல் சன்ரைசர்ஸ்க்கு எடுத்த டோட்டல் அகேன்ஸ்ட் பஞ்சாப். இன்னைக்கு கூட அதே மாதிரி ஒரு மேக்ஸிமம் டோட்டல் வச்சு இன்னைக்கு எதிர்பார்க்கணும். சரி, அங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 205 அடித்தா கூட ஆப்போனன்ட்ஸ் திருப்பி அடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது, ஏன்னா அந்த பிச் அவ்வளோ நல்லாயிருக்கும் பேட்டிங்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ அடித்தாலும் அங்கே சேஃப்னு சொல்ல முடியாது. அதாவது போலிங் நல்லா போடணும் அண்ட் ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சைட்ஸ் அதை வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஃபீல்டிங் நல்லா பண்ணல. ஸோ இந்த மேட்ச்சில் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு பிச்சில், அதாவது நல்ல பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற பிச்சில், அப்புறம் அந்த அவுட் ஃபீல்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அங்கே வந்துட்டு யார் பெட்டராக ஃபீல்டிங் பண்ணுறாங்களோ அவங்கள தான் டெஃபினட்டாக வந்துட்டு அவங்க பக்கம் தான் ரிசல்ட் வரும். சன்ரைசர்ஸ் கொஞ்சம் லைக் அவ்வளோ நல்லா பேட்டிங் இல்லை, they are sort of coming into form, பட் இன்னும் அவ்வளோ வரல. லைக் ஷிகர் தவன் அண்ட் டேவிட் வார்னர் மேலே தான் ப்ரெஷர் இருக்குது, ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சொல்கிறாங்க, அவங்க தான் எல்லாம் ப்ரெஷர் எடுக்கிறாங்க. What do you think about that? இல்லை, ஒயின் மார்கன் நல்லா பண்ணியிருக்காரு, மோயிஸ் ஹென்ரிக் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமன் ஓஜா கூட நல்ல பிளேயர், இன்னும் ஒரு ஃபார்முக்கு இல்லை. இது எப்படின்னா, எல்லா சீசன் ஃபுல்லாக அடிக்காமல் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் ஒருத்தர் திடீர்னு அடிச்சார் வச்சுக்கோங்க. லைக் ஒரு 3 வருஷம் முன்னாடி கேகேஆர் இங்கே ஃபைனல் வின் பண்ணப்போ பிஸ்லா
அந்த டோர்னமெண்ட்டில் அது வரைக்கும் அவர் ரன்ஸ் அடிக்கல, பட் அவர் வந்து 70 ஆட் அடிச்சு ஃபைனல்ஸ் வின் பண்ணி கொடுத்தார் 190 சேஸ் பண்ணுறச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் திடீர்னு ஃபார்மில் வந்து அடிச்சு கொடுத்தாருன்னா அது போதும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அண்ட் டேவிட் வார்னரோட ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இந்த பிச்சில் தான் இருக்குது. ஸோ சம் 170+ இருக்கு அவங்களது. ஸோ டியூ திங்க் அவங்க நீங்கள் ரொம்ப ஆஸ்திரேலியன் ஃபேனா எப்போ பார்த்தாலும் மேக்ஸி வார்னர்னு பேசினிருக்கீங்க. எஸ். இந்த சீசன் தொடங்கும் பொழுது வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் மேலே இதே மாதிரி பஞ்சாப் மாதிரியான ஒரு அணுகுமுறை இருந்துச்சு. அதிகமான தோல்விகளை பெறக்கூடிய ஒரு அணி பட்டியலில் முதலிடத்தில் இருந்தது 11 தோல்விகளோட தொடர்ந்து லாஸ்ட் இயர் சீசனையும் சேர்த்து. இப்போ அந்த நிலைமைக்கு வந்து பஞ்சாப் அணி இருக்குது. தொடர்ந்து அவங்க 3 போட்டிகளில் தோத்தாங்கன்னா அடுத்த சீசனில் நாம் இப்படி தான் பேசுவோம், பஞ்சாப் அணி அதிக தோல்விகளை. அங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் மாற்றம் தேவை இருக்குது பஞ்சாப் அணியை பொறுத்தவரை? பஞ்சாப் அடியில் என்ன போச்சுன்னா சர்ப்ளஸ் பிளேயர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. என்னை பொறுத்த மட்டும் நான் தான் சொல்வேன். இப்போ ஒருவேளை அவங்களுக்கு முரளி விஜய் எடுக்கலைன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் முரளி விஜய் பிரச்சனைன்னு சொல்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன வருஷம் இளம் வீரர் மனன் ஓரா ஷெவாகோட ஓப்பன் பண்ணி ஷெவாகோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணார் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரன்ஸ். ஸோ அது செட்டில் ஆயிடுச்சு, பிரச்சனை இருக்குல்ல. இந்த வருஷம் முரளி விஜய் வாங்கினோடனே அவர் வேணால் இன்டர்நேஷ்னல் நல்லா பண்ணியிருக்கார். ஸோ மனன் ஓரா ஆட வைக்க முடியல. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் அந்த மாதிரி அவர் மனன் ஓரா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, சாஹாவை தைரியமாக மேலே அனுப்பிச்சாங்க. இந்த வருஷம் அதுவும் நடக்கலை. அண்ட் மோரோவர் இந்த டேவிட் மில்லர், மேக்ஸ்வெல், பெய்லி அவங்க எந்த ஓவர்ஸில் எப்போ யார் போய் ஆடணுன்றது கிளியராக இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன போச்சுன்னா, சில சமயம் வந்துட்டு அளவுக்கு மிஞ்சினது உங்களுக்கு கையில் இருந்ததுன்னா பிரச்சனை தான். அதுதான் பஞ்சாப். அதுதான் பஞ்சாப்காக இருக்குது இந்த வருஷம். ஓகே, ஒட்டுமொத்தமாக நீங்கள் இப்போ ஒரு பதில் சொன்னீங்க. என்னென்னா அப்ராட் பிளேயர்ஸ் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களால இந்த சூழலுக்கு தாக்கு பிடிச்சி விளையாட முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது 7 இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடணும் அப்படிங்கிறதுல 4 லோக்கல் பிளேயர்ஸ் மேண்டேட்ரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரலாமா? 4 லோக்கல் பிளேயர்னா அதாவது அந்த சொந்த மண் பிளேயர்ஸ் இல்லை முதல்ல அது இருந்தது. பட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் இஸ் கெட்டிங் அ பிட் டிஃபிகல்ட். இப்போது ஒரு ஸ்டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4 பிளேயர் சரியாக பிளேயர்ஸ் இல்லை வச்சுக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ்நாடு அணி அதில் வந்துட்டு சில அந்த மார்க்கி பிளேயர்ஸ் சொல்லுவாங்க, இந்த தினேஷ் கார்த்திகெலாம் வேறு டீம் போடுவாங்க. ஸோ அங்கே 4 நல்ல இளம் வீரர்கள் அந்த லெவலுக்கு ஆடக்கூடிய பிளேயர்ஸ்னால் அப்போ ஃப்ரான்ச்சைஸி என்ன பண்ணுவார்? பஞ்சாப் எடுத்திங்கன்னா கூட அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த டீம்லேயும் 4 இளம் வீரர்கள் அந்த ஐபிஎல் லெவலுக்கு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் யோசித்து பார்த்து அந்த முதல் வந்தப்போ அந்த ரூல் இருந்தது. இன்ஃபேக்ட் அண்டர் 19ல் 2 பிளேயர்ஸ் எடுக்கணும் கூட ஒரு ரூல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தாங்க சரி இது எல்லா இடத்துலையுமே அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு தான் அதை மாற்றினாங்க அந்த ரூல். Alright, so a quick winning percentage for both the teams, Hyderabad or Punjab? I think it's a 50-50 game. 50-50. ஓகே, 8 மணிக்கு பார்க்கலாம். பஞ்சாப் வந்து ஒரு ஆறுதல் வெற்றியை அடைவாண்டு. மீண்டும் நம் இரவு 11:30 மணிக்கு இந்த மேட்ச் தொடர்பான விமர்சனங்களை பார்க்கலாம். அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மதுரவாயல் வழங்கும் ஐபிஎல் ராஜா வா ராஜாவா பவர்ட் பை இந்துலேக்கா பிருங்காயில், கோஸ்பான்சர்ட் பை ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.